Hello everyone, welcome to Vini 𝒄𝒊𝒂𝒏𝒏𝒆𝒍. இன்னைக்கு நம்ம சேனலோட 50th வீடியோ. நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 monthsல நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் என்ன பத்தி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இன்ஸ்டாகிராம்ல நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்றேன். நிறைய பேர் பேன் ஈரு இதெல்லாம் அதிகமா இருக்கு. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு டிப்ஸும் இந்த வீடியோலயே நான் லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். நிறைய பேர் என்னோட ஃபுல் நேம் கேட்டிருந்தீங்க. என்னோட ஃபுல் நேம் 𝒄𝒉𝒂𝒏𝒏𝒆𝒍. என்னோட நேட்டிவ் திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நான் அங்கதான் பண்ணேன். ஸ்கூல் சென்ட் பிலோமினாஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கதான் படிச்சேன். ஸ்கூல் படிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு படிப்பை விட டான்ஸ்ல ஓவர் இன்ட்ரெஸ்ட். அதனால எப்படா டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கும், இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் டான்ஸ் பண்றதுக்கு போயிடணும், அங்க இருக்கணும் அப்படி மட்டும் தான் இருக்கும். அதனால நான் சுத்தமா படிக்க மாட்டேன். ரொம்பவே ஆவரேஜா தான் படிப்பேன். சோ எனி டைமும் டான்ஸ் இப்படியே போயிடுவேன். கிளாஸ்ல இருக்க மாட்டேன். சோ ரொம்பவே ஆவரேஜா தான் படிப்பேன். 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். 12th முடிச்சதுக்கு அப்புறமா யூஜி நான் பிசிஏ தான் பண்ணேன். நான் 11th மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். சோ பிசிஏ சூஸ் பண்ணேன். மயிலம்ல பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிச்சேன். பிசிஏலயும் பாத்தீங்கன்னா நான் காலேஜ் போன உடனே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே செட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஸ்கூல்ல படிச்ச ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸும் என் கூட படிச்சாங்க. அப்புறம் இங்க போய் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. டோட்டலா நாங்க 8 பேரு. எங்களோட கேங் பேர் நாங்களே வச்சுக்கிட்டோம் 8 ஸ்டார்ஸ்னு. 8 ஸ்டார்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும் காலேஜ்ல. ஏன்னா எப்பவுமே டான்ஸ்னா நாங்க 8 பேர் அதுல இருப்போம். சோ அங்கேயும் போய் டான்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறதுன்னு இப்படியே போயிடுச்சு. ஸ்கூல்ல இருந்தே மேக்ஸ் எனக்கு அவ்வளவா வராது. பிசிஏலயும் செகண்ட் செமஸ்டர் ஒரு மேக்ஸ் பேப்பர் இருந்துச்சு. அது 3 வருஷம் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் திரும்ப எழுதினேன். என்னால கிளியர் பண்ணவே முடியல. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எல்லா கலரும் என்கிட்ட இருந்துச்சு. காலேஜ் முடிச்சிட்டு 1 year கழிச்சுதான் அதை நான் கிளியர் பண்ணேன். 1.5 years வேஸ்ட் பண்ணதால சரி ஒழுங்கா இதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்பதான் எனக்கு வந்துச்சு. சோ பிஜி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எம்பிஏ நான் பண்ணேன் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ்ல. அதுல என்னோட ஸ்பெஷலைசேஷன் பாத்தீங்கன்னா HR மார்க்கெட்டிங் தான் நான் எடுத்தேன். அங்க போனதுக்கு அப்புறமா சரி இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணதால ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நல்லா படிச்சேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எங்க டிபார்ட்மெண்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அது எனக்கே ஒரு ஷாக் தான். சரி நல்லா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக அதை கண்டினியூ பண்ண வேண்டியதா இருந்துச்சு அங்க லாஸ்ட் வரைக்கும். செகண்ட் எம்பிஏ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு படிக்கவும் பிடிச்சிருந்துச்சு. சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படிச்சேன். அங்க எம்பிஏல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கவிதா. கவியும் நானும் தான் ரொம்பவே போட்டி போட்டு படிப்போம். 2 பேருமே எம்பிஏ தான். பட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்ததால செக்ஷன் வேற. சோ 2 பேருமே ரொம்பவே போட்டி போட்டு தான் படிப்போம். ஃபைனலா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நாங்க 2 பேருமே காலேஜ் டாப்பர் தான். எம்பிஏ முடிக்கிறப்ப கேம்பஸ்ல 2 பேருமே செலக்ட் ஆனோம். சரி ஜாபுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் நல்லா ஜாலியா இருக்கலாம், ஒன்னாவே இருக்கணும் கடைசி வரைக்கும் இப்படி எல்லாம் நிறைய பிளான் இருந்துச்சு. பட் திடீர்னு பார்த்தா 1 yearல அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அவங்க வீட்டுல மேரேஜ் அரேஞ்ச் பண்ணதால சுத்தமா கவி மேரேஜ் பண்ணிட்டு போனோடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜாப் போறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனையா இருந்துச்சு. 1 year வீட்டுல சும்மா தான் இருந்தேன். 1 yearக்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. வீட்டுல அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. 2017ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. பெங்களூர் வீடெல்லாம் பார்த்து எல்லாம் செட் பண்றதுக்கு 1 year ஆயிடுச்சு. சோ 2018 எண்ட்ல தான் பெங்களூர் வந்தோம். இப்ப 2 years இங்கதான் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் இங்க பிராட்ரிட்ஜ்ல வேலை பாக்குறாங்க ஐடி கம்பெனில. அவரோட நேம் விஷாந்த். இன்னும் நிறைய பேர் உங்க ஹஸ்பண்ட் வீடியோல காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவருக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ நம்ம போய் கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக அதை நான் விட்டுட்டேன். நிறைய பேர் என்னோட ஏஜ் கேட்டிருந்தீங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் ஏப்ரல் 3rd 1989. நெக்ஸ்ட் என்னோட ஃபேமிலி பத்தி சொல்றேன். எனக்கு லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்டே என்னோட ஃபேமிலி தான். என் அண்ணன் தம்பி தங்கச்சிங்க தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க எல்லாத்துலயுமே. எனக்கு பாத்தீங்கன்னா டாடி இல்ல, இறந்துட்டாங்க. மம்மி மட்டும் தான். மம்மி ரிட்டையர்ட் HM. 3 அண்ணங்க எனக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 3 அண்ணனுங்க அப்படின்னு தனியா பிரிச்சு சொல்றது. ஏன்னா மம்மியோட தங்கச்சி பசங்களையும் சேர்த்துதான் எப்பவுமே நாங்க சொல்லுவோம். அப்படி பார்த்தா எனக்கு 3 அண்ணன் 3 தம்பி 3 தங்கச்சிங்க. நாங்க 10 பேர் தான். எதுவா இருந்தாலும் எங்க சந்தோஷமா இருந்தாலும் இவங்களுக்குள்ளதான் ஷேர் பண்ணுவேன். கஷ்டமா இருந்தாலும் அவங்க கூட தான். எந்த சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். இது வரைக்கும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணாத விஷயமே கிடையாது. எது இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். எதுவும் மறைச்சதும் கிடையாது. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் என் தம்பி தங்கச்சிங்க அண்ணனுங்க தான். என்னோட ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே. நிறைய பேர் நான் எப்படி என்னோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ரொம்பவே படபடன்னு பேசுவேன். இது வரைக்கும் வீடியோஸ் கண்டினியூஸா பாத்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிதான் யாரா இருந்தாலும் ஓப்பனா சீக்கிரமா பேசிடுவேன். ஒரு தயக்கம் இருக்காது எனக்கு. சரி நம்ம போய் பேசலாம் அப்படின்றதுக்காக பேசிடுவேன். சோ அதனாலே ஸ்கூலா இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் சரி எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமா ஆயிடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்ப வரைக்கும் எல்லாருமே கான்டாக்ட்ல இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ஹாபிஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்ப இந்த யூடியூப்காக வீடியோஸ் எல்லாம் பண்றதால இதுலயே டைம் எனக்கு போயிடுது. டைம் சுத்தமா கிடைக்கிறது இல்ல. ஏன்னா யூடியூபுக்கும் நான் வீடியோஸ் ரெடி பண்ணணும், வீட்லயும் சமைக்கிற வேலை மத்த வேலை எல்லாம் எனக்கு இருக்கும். அதனால டைம் சுத்தமா எனக்கு கிடைக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் நான் ஃப்ரீயா இருக்கப்ப பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்மியூல்ல தான் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எங்க ஃபேமிலில எல்லாருமே நல்லா பாடுவாங்க. சோ அதனால பாடுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். சோ இப்பயும் ஃப்ரீ டைம்
டைம் கிடைச்சதுன்னா ஸ்மியூல்ல வந்து பாட்டு பாடுறது இப்படியே வந்து டைம் போயிடும். ஸ்மியூல்ல பாடுறதை தாண்டி மொபைல்ல கேம் விளையாடுறதும் எனக்கு வந்து பிடிக்கும். டைம் கிடைக்கிறப்ப இந்த ஃபார்ம் கேம் எல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கார்டன் வந்து மெயின்டைன் பண்றது அந்த மாதிரி எல்லாம் கேம் இருந்துச்சுன்னா நான் வந்து விளையாடுவேன். அதாவது டவுன்ஷிப், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஐலாண்ட், அப்புறம் கார்டன் ஸ்கேப்ஸ் இதெல்லாம் வந்து என்னோட மொபைல்ல வச்சு நான் விளையாடுவேன். நிறைய பேர் வந்து எப்படி சமைப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வீட்டுல இருந்த வரைக்கும் ஒரு வேலையும் நான் செஞ்சது இல்ல. காஃபி டீ கூட எங்க மம்மி தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காஃபி குடிச்ச கப்பு கூட கீழே வச்சுட்டு போயிடுவேன், அவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. பட் இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப் பார்த்து நான் வந்து சமைக்க கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து மெட்ராஸ் சமையல் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்கள பார்த்து தான் வந்து நிறைய நான் ட்ரை பண்ணுவேன். நிறையவே எனக்கு வரும். இப்ப உண்மையாலுமே என்னோட குக்கிங்க நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. நான் நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி இப்ப ரொம்பவே பெட்டர் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஃபேமிலி விளாக் போடுங்க, அப்புறம் வீடு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வீடு காமிக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய வீடு கிடையாது, 1 BHK தான். நான் வந்து விளாக் போடணும் இல்ல வீடு வந்து காமிக்கணும்னு எடுத்தா வீடியோ தொடங்குறதுக்குள்ளவே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன வீடு தான். சோ இப்போதைக்கு நாங்க 2 பேர் இருக்கிறதால இது போதுமான அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸும் இருக்கிறதால அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடு பார்த்து போய்க்கலாம் வேற அப்படின்றதால இப்ப இது ஓரளவுக்கு ஓகேவா கன்வீனியன்ட்டா இருக்கு. நான் வேற ஒரு வீடியோல முடிஞ்சா நான் வந்து காமிக்கிறேன். ஃபேமிலி விளாக் வந்து நாங்க 2 பேர் தான் இங்க இருக்கோம். எல்லாருமே ஊர்ல இருக்காங்க. சோ வந்து அதையும் என்னால காமிக்க முடியல. நான் ஊருக்கு வந்து இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் கண்டிப்பா எல்லாரையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து லைஃப்ல மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு லைஃப்ல 2 விஷயம் தான் மறக்கவே முடியாது. அதிகமா பாதிச்சதும் அந்த 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்க டாடினா எனக்கு உயிர். இப்ப வரைக்கும் எங்க டாடின்னு தான் எனக்கு எல்லாமே. இந்த உலகத்திலே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சதே எங்க டாடி தான். எல்லாருக்குமே மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கெல்லாம் டாடி தான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் எங்க டாடி தான். ஆனா வந்து எங்க டாடி 8 இயர்ஸ்ல இருந்தே என் கூட வந்து இல்ல. எனக்கு 8 வருஷம் வரைக்கும் தான் நான் வந்து எங்க டாடி கூட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எனக்கு எல்லாமே எங்க மம்மி தான். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. இருந்தாலும் என்னதான் மம்மி ஓவரா அப்பா இல்ல அப்படின்றதால அதிக அளவுல பாசம் வச்சு வளர்த்தாலும் டாடி இல்ல அப்படின்ற ஒரு குறை வந்து எனக்கு எப்பவுமே உண்டு. லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன் டாடிய. நிறைய நாள் வந்து தனியாவே டாடின்லாம் கூப்பிட்டு பாத்திருக்கேன். அந்த அளவுக்கு எல்லாம் எங்க டாடி மேல எனக்கு ரொம்பவே உயிர். பட் ஆனா அவர் கூட என்னால இருக்க முடியல. சோ அது வந்து என்ன லைஃப்ல ரொம்பவே பாதிச்ச விஷயம். நான் வந்து அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால சொல்றேன். சப்போஸ் உங்களோட பர்சனல் விஷயத்தால ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நீங்க தனித்தனியா இருந்தா கூட உங்க குழந்தைங்க கூட வந்து தயவு செஞ்சு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்னதான் லைஃப்ல அவங்களுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் அந்த பாசம்ன்றது உங்களுக்கு கிடைக்கலன்னா ரொம்பவே அது வந்து கடைசி வரைக்கும் அது மனசுல ஆறாத காயமா தான் இருக்கும். இப்ப வரைக்கும் எனக்கு அப்படிதான். திரும்பவும் நம்ம எப்ப நம்ம டாடியை பார்ப்போம் பேசுவோம் அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. ரொம்ப நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்துல. சோ அதுல இருந்து எனக்கு வெளியில வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கு. இப்பயும் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்க டாடியை தான் யோசிச்சுப்பேன். இப்ப நம்ம டாடி இருந்தா நம்ம கூட எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நான் ரொம்பவே யோசிச்சு பார்ப்பேன். சோ தயவு செஞ்சு உங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கும் நான் அதான் சொல்றேன். இப்ப நம்ம டாடியோ மம்மியோ அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா லைஃப்ல அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம என்னதான் நினைச்சு பார்த்தாலும் கனவுல கூட நம்மளால அதெல்லாம் திரும்ப வாங்க முடியாது. சோ ஃபேமிலி கூட இல்ல பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அதிகமா பாதிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் அதிகமா பேசவே விரும்ப மாட்டேன். நிறைய பேர் ஆனாலும் அதை பத்தி கேட்டிருக்கீங்க, கிட்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு. மேரேஜ் ஆன 1 இயர்லயே வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஸ்கேன் பண்ணதுல எனக்கு வந்து ட்ரிப்ளெட் பேபிஸ் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரிப்ளெட் பேபிஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. எனக்கு நான் கன்சீவ் ஆயிருந்த ட்ரிப்ளெட்ஸ் வந்து ஐடென்டிக்கல் ட்ரிப்ளெட். சோ வந்து அதை எதுவுமே பண்ண முடியாது. டோட்டலா வந்து அவங்க பிறக்கிற வரைக்கும் ஒன்னு கேரி பண்ணிடணும், இல்ல ஃபர்ஸ்டே நீங்க வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதுல இஷ்டம் இல்ல. சோ எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஓகே சொல்லிட்டேன். பட் ட்ரிப்ளெட் பேபிஸ் மோஸ்ட்லி ட்வின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து டெலிவரி ஆகிடும். அதாவது 7 months இல்ல 7.5 monthsல வந்து பிறந்துடுவாங்க. ப்ரீமெச்சூரா தான் அவங்க வந்து பிறப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு டீடைலா சொல்லியிருந்தாங்க. சரி நானும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். இவ்வளவு ரிஸ்க் வேணா குழந்தைங்களுக்காக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. எனக்கு வந்து 7 months இல்ல 7.5 monthsல வந்து பேபிஸ் பிறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நான் ஷார்ட்டா இருந்ததால எனக்கு வயிற்றுல போதுமான அளவுக்கு இடம் இல்ல. சோ 6 monthsலயே வந்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. நார்மல் டெலிவரி தான். 3மே எனக்கு வந்து பையங்க தான். குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரம் பிறந்துட்டதால அவங்கள வந்து காப்பாற்ற முடியல. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் இங்க இல்ல. சோ இது வந்து என் லைஃப்ல என்ன ரொம்பவே பாதிச்ச விஷயம். இத பத்தி நான் பேசவே விரும்ப மாட்டேன். யாராவது கேட்டா கூட அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்குவேன். பட் நிறைய பேர் ரிப்பீட்டடா கிட்ஸ்ன்னு கேட்டதால இப்ப இதை நான் வந்து ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. இது 2 தான் லைஃப்ல வந்து என்ன ரொம்பவே பாதிச்ச விஷயம். அதுவும் என் குழந்தைங்க விஷயம் வந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னால இப்ப கூட முடியல. அதுவுமே ஒரு ரீசன் தான். சரி இந்த யூடியூப் இந்த மாதிரி நம்ம வந்தா ஓரளவுக்கு மைண்ட் வந்து நம்மளுக்கு மாறும் அப்படின்றதாலதான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு மெயின் ரீசன் தான். சோ இந்த வீடியோ சப்போஸ் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த டாபிக் பத்தியோ இல்ல இதை பத்தியோ தயவு செஞ்சு எந்த கொஸ்டின்ஸும் கேட்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை தாண்டி வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் அதுல வந்து ஈஸியாவே வெளியில வந்துருவேன். அதை வந்து நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா அதே வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் நானு. ஏன்னா வந்து
நான் என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறதால அது கண்டிப்பா மாற போறது இல்ல. சோ அது நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அதையே நினைச்சு சோகமா இருக்கிறது, இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு போட்டு நம்ம மண்டக்குள்ள குழப்பிக்கிறது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கும் நான் அதே தான் சொல்றேன். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் அது என்ன பண்ணலாம், அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்றது யோசிங்க. நம்ம அதுலயே உட்கார்ந்து இருக்கிறதால அது கண்டிப்பா எதுவுமே மாற போறது இல்ல. சோ நம்ம அதுல இருந்து நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு பாசிட்டிவா வேற என்ன பண்ணலாம் அப்படின்றது எப்பவுமே யோசிச்சு அடுத்து என்னன்றது பாத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பத்தி சொல்லணும்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். எல்லாமே எனக்கு பிரேயரால தான் நடக்கும். நான் பிரேயர் பண்ணி ஒரு விஷயம் கேட்கறேன்னா அது கண்டிப்பா நடக்கும். அது நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு விஷயமோ அது ஒரு பர்சனா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கட்டும், அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத விட அதிகமா நம்மள ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த விஷயத்தை அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த ஒரு இதுவுமே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களால சந்தோஷம் ஒண்ணு நம்மளுக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல, ரொம்ப அதிக அளவுல திரும்ப திரும்ப பிரச்சனை தான் வருது இல்ல ஹர்ட் ஆகுறோம், நம்ம ரொம்பவே இது பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது எதுவா இருந்தாலும் நான் உடனே அதை கட் பண்ணிப்பேன். அது என்கிட்ட எனக்கே பிடிச்ச ஒரு விஷயம் தான். இதை தாண்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிச்சுவேஷனா இருந்தாலும் கொஞ்சம் போல்டா பிரேவா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா எங்க மம்மியை பார்த்து நான் அப்படி வளர்ந்ததால எனக்கு அந்த தன்மை உண்டு. ஏன்னா அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க, அதிகமா எல்லார்கிட்டையும் போய் பேசுறதுக்கு தயங்குவாங்க. அந்த மாதிரி இருந்ததாலேவே அவங்க இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, பயந்து இருப்பாங்க. சோ அவங்கள பார்த்து எனக்கு என்னன்னா இப்படி நம்ம இருக்க கூடாது, நம்ம போல்டா இருக்கணும், தைரியமா இருந்தாதான் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்து என்ன பத்தி சொல்லணும்னா, யாராவது இப்ப என்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசிட்டாங்க இல்ல ரொம்பவே உண்மையா என்கிட்ட நடந்துக்கிறாங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணணும் அப்படின்றது நான் எப்பவுமே நினைப்பேன். இப்ப வரைக்கும் அப்படிதான். அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்ல யாரா இருந்தாலும் சரி, என் மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா நான் என்ன வேணா அவங்களுக்காக பண்றதுக்கு ரெடியா இருப்பேன். அடுத்து என்ன பத்தி சொல்லணும்னா, இது நான் ஃபர்ஸ்ட்லாம் இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஒருத்தவங்க இப்ப என்கிட்ட ரொம்ப பாசமா பேசுறாங்க இல்ல ரொம்ப அஃபெக்ஷனா பேசுறாங்க அப்படின்னா நான் எதா இருந்தாலும் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவேன். அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்கிட்டயே எல்லா கதையும் கேட்டுட்டு பின்னாடி போய் நம்மள பத்தியே வேற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் லேட்டரா தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நானு அதுக்கப்புறம் லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டதுன்னா அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல போய் நம்ம யார்கிட்ட சொல்றோம்ன்றது ரொம்பவே முக்கியம். நம்மள பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப் அது, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அது, நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணிருக்கோம்ன்றத ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்போம். பட் கேக்குறவங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். சோ நம்ம யாரை ட்ரஸ்ட் பண்றோம், எந்த அளவுக்கு அவங்கள நம்புறோம், எதெல்லாம் சொல்லணும் அப்படின்றத யோசிச்சு நடந்துக்கிறதும் லைஃப்ல ரொம்பவே முக்கியம் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ரீசன். செகண்ட் என்ன யார் எப்ப நேர்ல பார்த்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கன்னா ஷார்ட் ஹேர்ல என்ன பாத்திருக்காங்க. இப்ப திடீர்னு தான் எனக்கு முடி லாங்கா வளர்ந்துச்சு. சோ அதை எனக்கு கேட்பாங்க, முடி எப்படி இவ்வளவு நீளமா இருக்கு, என்ன பண்ண, என்ன ஃபாலோ பண்ற, அதெல்லாம் கேட்பாங்க. சோ அவங்களுக்கு நான் ஒரு சிலது சொல்லுவேன். அவங்க ட்ரை பண்ணிட்டு திரும்பவும் சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு. அப்ப எனக்கு அடிக்கடி தோணும், சரி ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நம்ம நேர்ல பார்த்து சொல்றதை விட நிறைய பேருக்கு போய் இந்த இன்ஃபர்மேஷன் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. அதுவும் ஒரு ரீசன் தான் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு. நான் இந்த சேனலுக்கு வினி 𝒄𝒅𝒏𝒏𝒆𝒍 ஏன் பேர் வச்சேன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன வினின்னு கூப்பிடுவாங்க. சோ அதையே நம்ம சேனலுக்கு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் என் பேரே வினின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஹாய் வினி இல்ல கமெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வினி வினின்னு அனுப்புறப்ப எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தெரியல. இவங்க நம்மளுக்கு தெரியாதவங்க அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில யாரோ பேசுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அடுத்து நிறைய பேர் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. இப்பதான் 5 months ஆகுது. சோ அந்த அளவுக்கு ஒண்ணு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு, ஆனா நிஜமா நான் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கல. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு அளவுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும் நமக்கு அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் உங்களோட கமெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களோட மெசேஜஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இத்தனை பேர் நம்மள அக்கான்னு கூப்பிடுறாங்க, இத்தனை பேர் நம்மள நம்புறாங்க, இந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் லைஃப்லயும் அதை தான் பிலீவ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த நிறைய காசு பணம் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறத விட நம்ம மேல உண்மையா அன்பா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் நான் யோசிப்பேன். என் ஃபேமிலியில கூட அதை தான் சொல்லுவேன். காசு பணம் நம்ம சேர்க்கறத விட மனுஷங்களை சேர்க்கறது முக்கியம்ன்றது நான் ரொம்பவே பிலீவ் பண்றேன். அது இப்ப என்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட அக்கான்னு சொல்லி பேசுறீங்க, உங்களோட பர்சனல் எல்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் நிறைய பேர் உங்களோட லைஃப்ல உங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உண்மையா ஓப்பனா சொல்லணும்னா இது வரைக்கும் நான் எந்த கோலோ எந்த ஒரு எய்மோ வச்சுக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அது எனக்கு தோணுனதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான பர்சனும் நான் கிடையாது. இப்பயுமே என் கையில எனக்கு ஒரு 5000 இல்ல எவ்வளவு கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கணும் இல்ல இதை வாங்கணும் அதை வாங்கணும் இப்படிதான் தோணும். சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. எங்க வீட்டுல எங்க மம்மியா இருக்கட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க கொஞ்சமாவது சேர்த்து வை, இது பண்ணு அது பண்ணுன்னா. அது எனக்கு தோணுனதே இல்ல. இப்ப இந்த லாக்டவுன்ல 2 மாசமா வீட்டுல இருக்கப்பதான் ஒரு அளவுக்கு சரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அதுவும் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதாலதான்.
ஏன்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் ஓரளவுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நமக்காக சொந்தமா ஏதாச்சும் இது பண்ணி நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்றது இருக்கு. இப்ப ரீசெண்டா என்னன்னா சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அது சின்ன வீடா இருந்தா கூட பரவாயில்ல, பட் சொந்தமா நானா எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக இனிமேலாச்சு நான் வந்து கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணி கண்டிப்பா அந்த வீடு வந்து நான் வாங்குவேன். அவ்வளவுதான். நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஷேர் பண்றதுக்கு நிஜமாலுமே என்கிட்டயும் எதுவும் இல்ல. என்னோட லைஃப்ல நடந்த எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இவ்வளவு நேரம் பொறுமையா நான் பேசினதை கேட்டதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நான் வந்து டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த துளசி இலையில பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் அதிக அளவில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கிறதால நம்ம ஸ்கேல்பில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருந்தால் கூட இது சரி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பேன், ஈறு இந்த மாதிரி இருக்க பிரச்சனைக்கும் இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை. அது வந்து நான் ஒரு 7 இலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் அதிக அளவில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், அப்புறம் டேண்ட்ரஃப், சிலருக்கு ஸ்கேல்பில் இச்சினஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பேன் தொல்லை, அப்புறம் இந்த ஈர் பிரச்சனைலாம் இருக்கிறவங்கலாம் இதை வந்து ரெகுலராக நீங்கள் உங்கள் ஆயிலில் வந்தோ இல்லை வந்து உங்கள் மாஸ்கில் ஆட் பண்ணுறப்ப நல்ல சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு துளசி இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். துளசி இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கற்பூரவள்ளி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் உடச்ச மாதிரி ப்ரெஸ் பண்ணி போடுங்க. அப்போ அரைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கூட நம்ம அரைச்சிக்கலாம். பட் இந்த கற்பூரவள்ளி இலையிலே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ நமக்கு போதுமான அளவுக்கு அதிலே தண்ணி இருக்கிறதால ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிற மாதிரி வந்து நல்லா அரைச்சாதான் ஜூஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஒன்றும் பாதியமாக அரைச்சா அந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்காது. இப்போ வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜூஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக அது வந்துடும். இப்போ இந்த ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பால் வச்சு நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதை ஆயில் கூட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனதும் இந்த ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் ஆட் பண்ண உடனேவே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஹீட் வந்து தேவையில்லை. ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு ஹீட் இருந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப சூடாக வந்து இருக்க தேவையில்லை. அதிக அளவில் ஹீட் வச்சுட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக வார்மாக இருக்கிறப்ப இதை ஆட் பண்ணிவிட்டு உடனேவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே இது நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இதை வந்து செஞ்சிடலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு காட்டன் பால் வச்சு உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுங்கள். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்குமே அப்ளை பண்ணலாம், ஸ்கேல்ப் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய பேர் உங்க ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. அதை நான் வந்து என்னோட ஸ்டோரியில போஸ்ட் பண்ணிருந்தேன். இதுக்கப்புறமும் நீங்க ஷேர் பண்றதை கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். இதை தவிர நான் வேற ஏதாவது டாபிக் வீடியோ பண்ணணும் இல்ல பர்சனலா ஏதாவது என்கிட்ட பேசணும்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.